அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். முழுக்க முழுக்க இந்த போராட்டம் பொதுமக்களுடைய நன்மையை முன்னிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிற அறைகோவல் இந்த போராட்டம் இன்றைக்கு விஷம் போல விலைவாசி ஏறி இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, துர்பாகியமான சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எங்களை வரவேற்பதற்காக எங்கள் வட்டக்கழகத்துடைய செயலாளர் மாநகராட்சி மன்ற தம்பி தங்கராஜ் அவர்கள் எங்களுக்கு காய்கறி மாலை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால், மாலையில் இருக்கிற கத்திரிக்காய் என்ன விலை, கொத்தவரக்காய் என்ன விலை, வெண்டைக்காய் என்ன விலை, தக்காளி விலை இன்றைக்கு 1 கிலோ தக்காளி 120 ரூபாய். தக்காளி என்று கூறி கத்தினாலும் தக்காளி ஏழை எளிய மக்கள் பார்க்க முடியாது. கிலோ 100 ரூபா. இன்றைக்கு ஏறி இருக்கிற விலைவாசி ஒரு பக்கம் மக்களை வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அருமை பெரியோர்களே, வீட்டு வரி ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 150% வீட்டு வரியை உயர்த்தினார்கள். அதே போல சொத்து வரியை உயர்த்தினார்கள், தண்ணி வரியை உயர்த்தினார்கள், குடிதண்ணீர் வரியை உயர்த்தினார்கள், குப்பை வரி இல்லாத ஒரு குப்பை வரியை அறிமுகப்படுத்தி அதை உயர்த்தினார்கள், பாதாள சாக்கடை இணைப்புக்கு வரி போட்டார்கள், சொத்து வீட்டு பேன் அப்ரூவலுக்கு 450% உயர்வை அறிமுகப்படுத்தி வரி போட்டிருக்கிறார்கள். இத்தனைக்கும் மேலாக இந்த ஆண்டு இந்த எல்லா வரிகளுக்கும் 6% மேலும் வரி உயர்வு செய்யப்படும் என்று ஸ்டாலினுடைய அரசாங்கம் அறிவித்திருப்பது வெந்த புண்டிலே மேற்பாச்சுவதை போல் இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இங்கே வீட்டு வாடகை குடியிருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு திருப்பூரிலே வேலைக்கு செல்பவர்கள் இங்கே இருந்து வெகு தூரத்திலே ஒரு கிராமத்துக்கு சென்று குடியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், வீட்டு வரி உயர்வு காரணமாக, சொத்து வரி உயர்வு, தண்ணி வரி உயர்வு காரணமாக எல்லாம் இன்றைக்கு வீட்டு வாடகை 3000 ரூபாய். இந்த வீட்டு வாடகை இன்றைக்கு 8000 ரூபாய் 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. தாய்மார்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம். இந்த சூழ்நிலையை உணர்ந்துதான் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த எச்சரிக்கைக்கு பிறகாவது இந்த ஆண்டு உயர்த்திருக்கிறார் 6% வரியையாவது குறைக்க வேண்டும் என்று நம்முடைய வார்டு உறுப்பினர் மாமன்றத்தில் பல முறை கோரிக்கை வைத்தார். கத்துனார், கதறினார், மோசம் போட்டார், வெளிநடப்பு பண்ணார். ஒன்று கேட்கறதுக்கு ஆள் இல்லை, கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை. வீட்டு வாடகை ஏற்றுதான் மேலும் இந்த ஆண்டு 6% வரி உயரும் போது வீட்டு வாடகை 3000 ரூபாய், குடிக்கிற வீட்டுக்கு 5000 ரூபாய் ஆகும். சொந்த வீட்டுக்கு வரி கட்ட முடியாத சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்துதான் எடப்பாடியார் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். இந்த ஆட்சியில திமுக ஆட்சியில 2 வரி தான் போடல. ஒண்ணு, பிறக்கிற குழந்தைகளுக்கு செத்தா வரி, சாகரங்களுக்கு செத்தா வரி. இந்த 2 வரி போட்டா காரியம் முடிஞ்சு போயிடும். ஸ்டாலினுடைய அரசு செத்தா வரி என்கிற 2 வரிகளை போட்டால் மக்களுக்கு சமாதி ஆகிவிடுவார். அதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. செத்தால் வரி அந்த கூடி சீக்கிரத்தில் அவருடைய ஆலோசகர்கள் உயர்மட்ட பொருளாதார குழுவை அமைத்தார் ஸ்டாலின். எதற்காக என்றால் கடனை குறைப்பதற்காக என்று சொன்னார். ஆனால் இந்த 3.5 ஆண்டு கால ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சி விட்டு போகும்போது 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. இந்த 3.5 ஆண்டு காலத்தில் 3,30,000 கோடி புதிதாக கடன் வாங்கி 8,36,000 கோடி இன்றைக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னார். போடப்பட்ட பொருளாதார நிபுணர்களுடைய குழு 3,36,000 கோடி கடனை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். கடனை பெற்ற ஸ்டாலின் என்ன செய்தார், எங்கே அந்த பணத்தை செலவு செய்தார் என்று கேள்வி கேட்டால் மக்கள் மீது வழக்கு போடுவார். என்னை போன்றவர்கள் இதை பற்றி கேள்வி கேட்டால் பொய் வழக்கு போடுவார். பொதுமக்களே, உங்களுக்காக நடத்துகிற இந்த போராட்டம் இன்றைக்கு நீங்கள் பெருமளவில் இங்கே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கொள்வது செத்தால் வரி. அதே போல ஏதாவது கல்யாணம் கட்டினாலும் அதுக்கும் வரி போடுவார்கள், கல்யாணம் கட்டினா அதுக்கு வரி போடுவார்கள். இதை போல என்ன வரிகள் போட முடியுமோ அத்தனை வரிகளையும் போட்டு மக்களை துன்புறுத்துகிற இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற நாள் வெகு சீக்கிரம் வர வேண்டும். வரிகளுக்கு செத்தால் வரி, கல்யாண வரி, பாதுகாப்பு நாள் வரி, எல்லாவற்றுக்கும் வரி போடுகிற இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற நாள் வெகு சீக்கிரத்திலே வர வேண்டும். மக்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும். எடப்பாடியார் 5 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போது நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். திருப்பூர்ல மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார்கள். திருப்பூருக்கு 1,630 கோடி ரூபாயில புதிய திட்டத்தை நம்முடைய விஜயகுமார் எம்எல்ஏ அவர்களும் குணசேகரன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 1,630 கோடி ரூபாயில புதிய திட்டத்தை கொண்டு வந்து ஒரு காலத்தில் திருப்பூர் மக்கள் குளத்தை வைத்து வரிசையில காத்து கொண்டிருப்பார்கள். லாரி இன்றைக்கு வருமா, நாளைக்கு வருமா,
எப்போது வரும் என்று லாரியை பார்த்து கொடுத்த மக்களுக்கு 8 நாளைக்கு 2 குடம் தண்ணி தான் கிடைக்கும் லாரியில. அந்த நிலைமையை மாற்றி இன்றைக்கு போதும் என்ற அளவுக்கு தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார் தலைவர் நம்முடைய எடப்பாடியார். அதற்காக கோரிக்கை வைத்தவர்கள் சகோதரர் விஜயகுமார் குலசேகரன், நம்முடைய மாமன்ற உறுப்பினர் தங்கராஜு, நம்முடைய முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சுப்பு போன்றவர்கள், ஆறுமுகம் போன்றவர்கள் அதற்காக பாடுபட்டார்கள். அதிமுக ஆட்சியில தான் இன்றைக்கு திருப்பூர்ல பொருளாதார குடிநீர் திட்டம் நம்முடைய மறைந்த தலைவர் பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி காலத்தில் அவர் நகரமன்ற தலைவராக போது கொண்டு வரப்பட்டது. 2வது குடிநீர் திட்டம் மணிமாறன் நகர் சட்டமன்ற உறுப்பினராக போது கொண்டு வரப்பட்டது. 3வது குடிநீர் திட்டம் பழனிசாமி முன்னாள் எம்எல்ஏ காலத்தில் கொண்டு வரப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக 4வது குடிநீர் திட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து 1640 கோடி ரூபாயிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் இருக்கிற குளம் குட்டைகளை நிரப்புவதற்காக அவனாசி அத்திக்கடவு திட்டத்தை கொண்டு வந்த எடப்பாடியார். எனவே இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து ஏறிக்கொண்டிருக்கிற விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த நல்லாட்சியை உருவாக்க நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும். ஒரே வழி இந்த ஆட்சி செத்தாவரி போட இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட, இந்த ஆட்சிக்கு நீங்கள் அனைவரும் முடிவு கட்ட இரட்டை இலை திட்டத்திலே உங்களுடைய ஆதரவை தெரியப்படுத்துங்கள். வெகு விரைவிலே சட்டமன்ற தேர்வு வரும். பொதுமக்களாகிய நீங்கள் இன்றைக்கு எப்படி பெருந்துகளாக இங்கே ஒரே நாளில் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்களோ அதே போல எதிர்காலத்தில் வாக்குச்சாவடியிலே கூடி நின்று இந்த ஆட்சிக்கு நீங்கள் சமாதி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நன்றியை கூறி ஸ்டாலின் அரசின் முத்திரையை இது தெரியும் போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம் ஏறி முடிய ஆட்சியிலே மின்சார கட்டணம் ஏறி போச்சு கட்டணம் ஏறி போச்சு 3 மடங்கு ஏறி போச்சு 3 மடங்கு ஏறி போச்சு 3 மடங்கு ஏறி போச்சு 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 குடிநீர் வரி ஏறி போச்சு குடிநீர் வரி ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு சொத்து வரி ஏறி போச்சு சொத்து வரி ஏறி போச்சு